அதாவது அக்யூட் ஸ்ட்ரெஸ் அண்ட் கிரானிக் ஸ்ட்ரெஸ். அந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் வந்து எல்லாருக்கும் வரும், அப்பப்போ ஸ்ட்ரெஸ் வந்துதான் ஆகணும், தட் இஸ் லைஃப், அக்செப்ட் தட். கிரானிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்களே, எப்பவுமே சம்திங் இஸ் பக்கிங் யுவர் மைண்ட், அதுதான் தப்பு. அது வந்து we'll have to somehow either we have to try and stop that thing from happening to us, or we learn meditation or other things to avoid chronic stress. Acute stress all of us will have to go through it. அதாவது corticosteroids அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த acute stress-ஆ இருந்தாலும் chronic stress-ஆ இருந்தாலும் our body produces loads of it, and that steroids only damages our skin. So if we decrease the amount of stress, decrease steroids production, better skin. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் திவா. இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். அந்த ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், அதுலேருந்து நம்ம we have to just try and அது வந்து எல்லாருக்கும் இருக்கும். எல்லாம் அது இல்லாமல் லைஃபே கிடையாது. பட் இந்த மன அழுத்தம் வந்து தொடர்ந்து இருக்கு பாருங்க, கண்டினியூஸா always thinking about something, always worrying about something, impossible விஷயத்த you try to make it possible. இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து மன அழுத்தம் இருக்கிறது தான் வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். உயிருக்கு மட்டும் இல்லை, தோலுக்கும் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தான் திவா வாஸ் ஹைலைட்டிங். ஸோ இந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. ஸோ we have to just take life as it comes and then understand, and then like each and everyone will have their own de-stressing methodology. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு வெண்ட் அவுட் பண்ணலாம் உங்களுடைய மென்டார்ட்ட. ஸோ அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் தேர். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் அ மேஜர் கில்லர். ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல் பாயிண்ட் திவா.